அல்ஹம்துலில்லாஹ் 2026ஓட நோன்பு பெருநாளும் நல்லபடியா போச்சு. அதே மாதிரி எல்லாரும் நல்லபடியா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஈத் வீடியோவை ரொம்ப கவர் பண்ண முடியல. அங்கங்க கொஞ்சம் கவர் பண்ணதை நான் இன்ஷால்லா நாளைக்கு லாங் வீடியோல ஷேர் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. எல்பிஜி கேஸ் பிரச்சனை எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. எப்போ நாட்டுக்கோழி வாங்கினா மஞ்சள் தடவி சுட்டுதான் தருவாங்க. இந்த வாட்டி சுடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காரணம் கேஸ் இல்லன்ட்டு. போற போக்க பார்த்தா எங்க கொண்டு போய் விட போதுன்னு பயம் தான் வருது. பிரச்சனையில இருந்து சீக்கிரமா தீர்வு வேணும்னு இன்ஷால்லா நல்லா கடுமையா துவா செஞ்சுக்கலாம். நாட்டுக்கோழி வாங்கினா எப்பவும் அந்த காலோட சேர்த்து தான் வாங்குவேன். ஸோ காலை ஃபர்ஸ்ட் சுட்டுட்டு அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 தண்ணியில் கழுவிட்டிங்கன்னா அந்த மொச்சை வாசனை எல்லாமே கிளீனாக இருக்கும். நாட்டுக்கோழியும் கிடையாது, எந்த நான்வெஜ் ஆனாலும் சரி நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்தீங்கன்னா மொச்சை வாசனை எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடும். நாட்டுக்கோழி வாங்கி குழம்பெல்லாம் வைக்கிறத விட இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்க, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்தா போதும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே இந்த ஆச்சி மட்டன் மசாலா சேர்த்திருக்கேன். மசாலா விட கொஞ்சம் சிக்கன் அதிகமா இருக்கிறனால கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே சிம்லயே வச்சிருங்க. பிராய்லர் சிக்கன்ல கிரேவி வச்சு ரசம் வச்சாலே செம்ம தூக்கலா இருக்கும். அதுவே நாட்டுக்கோழியில சிக்கன் கிரேவி வச்சு ரசம் வச்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ரசம் வைக்கும் போது ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், செம்ம வாசமா டேஸ்டா இருக்கும். ரசத்துக்கு தாளிக்கும் போது அதுலயே ரசத்துக்கான மசாலாவையும் சேர்த்து நல்லா முருவ வறுத்துக்கோங்க. கூடவே தக்காளி நல்லா பிணைஞ்சு விட்டு வதக்கி வச்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். 10-15 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு செம்ம சூப்பரா நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. இந்த நாட்டுக்கோழி கிரேவி கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.